ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் தமிழ்லைன்லேயே பார்த்துருப்பீங்க. ஒடிசாவில் இன்றைக்கி ஆயுத பூஜைங்க. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே எப்படி நடக்குது அப்படின்றத. இங்கே நம்ம ஊரை போலலாம் இல்லை. இங்கே அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது 2வது வாட்டி நான் இங்கே பூஜை பண்ணுறது. நல்லா தான் இருக்குது, ஓரளவுக்கு பார்க்கலாம், அதுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், நீங்களும் பாருங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் கோவிலுக்கு போயிருந்தோம். அந்த கோவிலில் எவ்வளோ ஒரு கூட்டம் தெரியுங்களா? உண்மையாக நார்மல் டைமில் எல்லாருமே நின்று சாமி கும்பிட்டு தான் போவாங்களே அந்த தண்டகாளின்ற கோவிலில். அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த அந்த காளி கோவில். அதையுமே நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். நீங்கள் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ நம்ம எப்பவும் போகிற நார்மல். இன்றைக்கி சங்கராந்தி. இன்றைக்கி சங்கராந்தினா என்ன அப்படின்னா, மாதத்தில் அந்த நாள் பிறக்குதில்ல, 1ஆந்தேதி வருதில்ல, அதுதான் சங்கராந்தி. இன்றைக்கி நம்ம ஊரில் புரட்டாசி 1 யாருமே இன்னிலேருந்து நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இங்கே கார்த்திகை மாதம் யாருமே நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டாங்களாம். இந்த மாதம் எல்லாமே சாப்பிடுவாங்களாம். அடுத்த மாதம் புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதம்தான் இங்கே சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் பாருங்கள். அந்த தண்டகாளின்ற கோவிலில் ஒருத்தவங்க கூட ஆப்போசிட்டில் போகிற வண்டியும் சரி, வர வண்டியும் சரி, நின்று அந்த சாமியை கையெடுத்து கும்பிடாமல் போனவங்களே கிடையாது. எனக்கு ரொம்ப பர்சனலாக இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து பிடிச்ச சாமின்னு பார்த்தா அது. என்னுடைய மனசு கஷ்டத்துக்காக இன்றைக்கி நான் போயிருந்தேன். ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி வந்தேன். எப்போவுமே அந்த கோவிலில் சாமியோடைய பிரசாதம் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அது ஒரு மாதிரி மஞ்சள் கலராக நம்ம ஊர் புளியோதரை இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். அதை நான் எப்போவுமே சாப்பிட மாட்டேன். அது தித்திப்பாக ஸ்வீட்டாக இருக்கும். நான் புளியோதரைன்னு ஒரு வாட்டி பூரி, இங்கே சின்ன பூரி இருக்குது, அந்த இடத்த வாங்கிட்டு நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் வாயில் வச்சு தித்திக்குது, அது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஆனால் இன்றைக்கி நான் மனசார அந்த சாப்பாட்டை நான் அந்த அம்மா கிட்ட வேண்டிக்கிட்டு நான் சாப்பிட்டேன். ரொம்பவே நல்லா இருந்தது. அதெல்லாமே இன்றைக்கி பார்க்கலாம். ரொம்ப நிறையா வளவலன்னு பேசிட்டேன், தயவுசெய்து தப்பாக நினைக்காதீங்க. கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இதில் எலுமிச்சம்பழம், அதுக்கப்புறம் பச்சை மிளகா, அதுக்கப்புறம் மாலை எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா பால் இதில் வச்சுருக்கேன். ஏன்னா வண்டியில் போகிறதுனால அங்கே போய் இதில் ஊற்றிப்பேன். தேங்காய், வாழைப்பழம், ஆப்பிள், பூவு, வத்தி, இது எல்லாமே இருக்குது. ஓகே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவேன். கிளம்புறப்போ காட்டுறேன். இப்போ நம்ம கோவிலுக்கு வந்தாச்சு. இப்போ கோவிலில் ஒவ்வொருத்தவங்களுக்காக பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க வண்டிக்கு. இவர் தான் நம்ம ஏரியாவுக்கு கிராமத்துக்கு பூஜை பண்ணுறவங்க. இவர் வந்ததுக்கப்புறம் பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டில் இந்த எலுமிச்சம்பழை கோக்கவே இல்லை. டிஸ்டிக்காக நம்ம ஊர்லாம் கட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி. இந்த ஊரில் சரஸ்வதி பூஜை தனியாக, ஆயுத பூஜை தனியாக கொண்டாடுறாங்க. இன்றைக்கி இங்கே ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை அதுக்கப்புறம் வரும். அதுக்கப்புறம் அண்ணி 2 வண்டிக்கு கோத்தாங்க. அப்புறம் நான் என்னுடைய ஒரு வண்டிக்கு கோத்துட்டு, இங்கே பாருங்கள், இந்த கோவில்லையும் எவ்வளோ கூட்டம் இருக்குது. இது வண்டி ஆல்ரெடி கம்மியாயிடுச்சு. நாங்கள் வரதுக்கு முன்னாடியே நிறையா வண்டிங்க இருந்தது. நான் உண்மையாக சொல்கிறேன், இதை நினச்சி கூட பார்க்கல இதில் நம்ம அரி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போ அரி டியூஷனுக்கு போயிருந்தானே. இப்போ பாருங்கள், நான், அண்ணி, தம்பி மட்டும்தான் இருக்கோம். ஏன்னா நாங்கள் 8:30 மணிக்கெலாம் வந்துட்டோம் கோவிலுக்கு. 8:40க்கோ என்னவோ வந்தோம். அரிக்கு எப்படி வழி தெரிஞ்சுது, எப்படி வந்தானே தெரியல. அங்கே பாருங்கள், நான் இங்கே தான் இடையே உட்காந்துருக்கேன். அரி அங்கே நம்ம வண்டி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடுறான். தேடிட்டு அதுக்கப்புறம் என்னையும் பார்க்குறான், கண்டுபிடிக்கவே முடியல அவனால். ஆனால் பக்கத்துலேயே தான் நான் உட்காந்துட்டு இருக்கேன், கொஞ்சம் தூரம் தள்ளி. ஆனால் அவன் என்னை பார்க்கல. ஆனால் யாருக்கிட்டையும் கேட்கவும் இல்லை. இப்போலாம் அழாமல் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க பாருங்கள். குழந்த குளிக்க கூட இல்லை. நான் அவன்கிட்ட காலையில் சொல்லியிருந்தேன் கோயிலுக்கு போகிறேன்ட்டு. ஆனால் எந்த கோவில்னு தெரியல. ஆனால் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்கள், நான் இந்த கோவிலுக்கு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அரி அங்கே எப்படி அந்த அது கரண்ட் இது அங்கே நிற்கிறான். அதுக்கப்புறம் நான் குரல் கொடுத்ததுக்கப்புறம் தான் அரி என்னை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என் பக்கத்தில் வந்தான். நான் அப்போ வந்தோடனே அவங்ககிட்ட கேட்டேன், நீ எங்கே, உனக்கு யார் சாமி சொன்னாங்க நான் கோவிலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு. எனக்கு தெரியுமா, நீ யாராவது கூப்பிட்டு வந்தாங்களா? நான் இல்லை, நானே தான் வந்தேன் அப்படின்ட்டு சொன்னான். இப்போ நம்மளுடைய வண்டிக்கு பூஜை பண்ண போகிறாங்க. அக்கா சொல்கிறாங்க 3 வண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
இந்த 3 வண்டிக்கு பாருங்கள். இந்த வண்டி அந்த அக்காவுது, அந்த வண்டி வந்து தம்பி இது அவங்களுடைய கொழுந்தனாருது, எனக்கும் கொழுந்தனார் தான், கொழுந்தனாருது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா என்னுடைய வண்டி இங்கே பாருங்கள். அதுக்கு அடுத்தது என்னுடைய வண்டி இருக்குதா, அது வந்து பக்கத்தில் இருக்க சித்தப்பாவுடைய வண்டி. எல்லாமே இங்கே வந்து அண்ணா சித்தப்பா இந்த மாதிரி தான் எல்லா முறையுமே வந்து. ஆனால் இங்கே வந்து எனக்கு சிரிப்பாக இருந்தது. எங்கள் வீட்டுக்கார் வந்து நான் தம்ப்லைன்லேயே வைக்கிறேன் அந்த ஃபோட்டோ, நீங்கள் பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃப்ரெண்ட். இது வந்து நான் 2வது வருஷம் இங்கே பார்க்குறது. ஃபஸ்ட்டு வருஷம் எல்லோ கலர் வண்டி வச்சுருந்தேன். அது வந்து அப்போ இங்கே இருக்கும்போது வீட்லேயே தான் பூஜை பண்ணாங்க அப்பா. எங்கள் மாமனார் வந்து வீட்லேயே பூஜை பண்ணாங்க. இப்போ வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா, சரி கோவிலில் கொண்டுட்டு போய் பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து கோவிலுக்கு கொண்டுட்டு வந்து பூஜை பண்ணிவிட்டேன். இங்கே வந்து ஆயுத பூஜை வந்து இந்த மாதிரி தான் கொண்டாடுவாங்க. வீட்டில் இருக்க மிஷினுங்களுக்கு, அதுக்கப்புறம் சைக்கிளு, இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் எப்படி வந்து கொண்டாடுவோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் கொண்டாடுவாங்க. பட் என்னென்னா இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணுவாங்க. நம்ம ஊரில் பொரி கடல மிச்சரு ஸ்வீட்டு இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்து கொண்டாடுவோம். ஆனால் இங்கே வந்து இந்த மாதிரி கொண்டாடுறாங்க. ஆனால் அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. இதை விட மெயின் இன்னொரு கோவிலுக்கு போவோம். அங்கே பாருங்கள், அந்த கோவிலில் தான் அவ்வளோ ஒரு இது வந்து கருப்பு, அதாவது வந்து நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் என்னென்ன அப்படின்றது நேற்று வீடியோவில். அதுதான் அதில் வந்து ஒரு கொட்டைப்பாக்கு, அதுக்கப்புறம் இந்த சோழி உருட்டுவாங்கள்ல அது ஒன்று, அதுக்கப்புறம் காசு, அந்த மட்டி சொங்கா, கத்திரி இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணி அதில் கட்டி விட்டுருக்காங்க. ஏன்னா இதுக்கும் உயிர் இருக்குது அப்படின்றதுக்காக சொல்லிவிட்டு அவங்க வந்து பூஜை பண்ணி கட்டி விட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், ஒடிசாவில் தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டேன். அப்புறம் பூஜை பண்ணதுக்கு வந்து அக்கா வந்து காசு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். வீட்டுக்கு கிளம்பிட்டு இன்னொரு கோவிலுக்கு ரெடி ஆக போகிறேன். இப்போ நான் எங்கே போக போகிறேன்னா கோவிலுக்கு போக போகிறோம். நம்ம குட்டி சார் வந்து, சார் என்ன பண்ணுறீங்க? வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க, டைம் ஆகுது, போகலாம். கிளம்பலாமா? என்ன சாப்பிட்றீங்க? புக்கு கவுஜி ஹாஜிபா. তুমি দুইজন আনছেন ঘুরতে তাও गोदड़ी थी छोड़ा ना 5टा दियो बेचो कदली 5टा नेटारू काट गया छटू काट गया छटू ने नेटारू कदली काट मांगरा इचुन लवंट बड़ भाई ଛୋଟ କେତେ ଏଟା କେତେ ଇଂଲିଶରେ କହିବ ମୁଁ ଓଡ଼ିଆ ଜାଣି ନାହିଁ ଦିଟା ଫୁଲ ଗାଇ ଫୁଲ ସେ ଆଗୁ ନେବ ଖାଲି ଫୁଲ ହଲକା କେତେ ଥାଉ ଭୁଗ இது வந்து தண்டக்காளிங்க. இந்த கோவிலில் வந்து எந்த ஒரு வண்டியுமே நிற்காமல் நின்று சாமி கும்பிடாமல் போவே மாட்டாங்க. அப்படியேப்பட்ட கோவில் தான் இது.
କିସ କହୁଛନ୍ତି? ସେଇଟା କ'ଣ ଦହି ନା କ୍ଷୀରି? ସେଇଟା 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 ପନିର। କେତେ ଟଙ୍କା ନାନୀ? அதுக்கப்புறம் வந்துட்டு பசங்களாம் வந்து ஜூஸ் குடித்தாங்க. இது வந்து தயிர் வடை. உண்மையாக சொல்கிறேன், இது செம்ம வேறு லெவலில். உண்மையாக சொல்கிறேன், செம்ம உரத்தாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. 30 ரூபா 4 வடை வச்சு என்னென்னவோ போட்டு கொடுத்தாங்கங்க. ஆனால் பார்க்குறதுக்கு உண்மையாக சொல்கிறேன் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு இங்கே வரும்போது பார்த்தேன்னா சாப்பிடவே மாட்டேன், இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சாப்பிட்டதுக்கு உண்மையாக உரத்தாக இருந்தது. அந்த அண்ணா கொடுக்குறாரு இல்லைங்க, அந்த அண்ணா தமிழ் பேசுகிறாருங்க, அழகாக தமிழ் பேசுகிறாருங்க. அவர் நான் தமிழ்நாட்டில் இத்தனை வருஷம் இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது அவ்வளோ ஒரு சிரிப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் பூ வாங்குகிறோம்ல, அந்த இடத்தையும் ஒரு அண்ணா வந்து தமிழ் பேசுவாங்க. பசங்க வந்து ஜூஸ் குடித்தாங்க. அதுக்கப்புறம் இது சாப்பிட்டாங்க. அரி வந்து அவங்க பெருமா கிட்டே கேட்டுட்டு இருந்தாங்க, இது என்ன ஜூஸ் குடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பெருமா சொன்னாங்க, இல்லை தயிர் அப்படின்னு. ஒன்று விடலைங்க 2 பேரும். எத்தனை ஜூஸ் தெரியுமா? அரி வந்து 2 ஜூஸ் குடித்தான், ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டான். அக்காவுடைய பையன் வந்து 5 ஜூஸ் குடித்தான், ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டான். அதுக்கு முன்னாடியே வீட்டில் 2 ஜூஸ் குடித்தானா. அங்கே வந்து அவங்க வந்து அந்த சால்ட்டு வச்சுருந்தாங்க, அந்த சால்ட்டை கொட்டி 2 பேரும் நக்கிக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து அவங்க எப்படியெல்லாம் செய்கிறாங்க, அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் நான். இது ஒன்று சாப்பிட்டதே வந்து வயிறு ஃபுல்லாக திம்முன்னு ஆகிடுச்சி. வீட்டுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்ட்டு தான் எடுக்க போகிறோம். வண்டிங்க பாருங்களேன், ஃபுல்லாக இன்றைக்கி வண்டி பூஜைன்றதுனால ஃபுல்லாக போயிருந்தோங்க. தண்டகாளி கோயிலுக்கு போன பிரசாதம் இது. நம்ம வாங்கி சாமிக்கு பூஜை பண்ணது. அது தேங்காய், இது வந்து பாயாசம், இது வந்து அந்த சாமி பிரசாதம். இதில் என்ன இருக்குன்னா கொஞ்சம் பொரியல், அதுக்கப்புறம் பருப்பு குழம்பு, இது ஒரு குழம்பு, அதுக்கப்புறம் இது வந்து கொட்டை, இது வந்து பொரியல். இது இந்த சாப்பாடு தாங்க ரொம்ப ஃபேமஸ் இங்கெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சாப்பாடு, இது நான் காலையில் போயிட்டு பூஜை பண்ணிட்டு வந்தேன் பார்த்திங்களா, அது. இன்றைக்கி சூப்பராக சிறப்பாக நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். நான், அரி, அக்கா எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. ஜூஸ் பண்ணா சாப்பிட்டோம், ஃபுல்லா சாப்பிட்டோம், ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். யார் யார் சாப்பிட்டீங்க? நானே, பொறுமா, பபுலா பாய், ஜீஜனா காய்ச்சி ஜூஸ் தின்ட்ட ஜூஸ் பி और काय नाही मंदिर जायसी இல்ல வாங்க வந்து அடிட்ட தின்ட்ட ஜூஸ் பேசி காய்ச்சமு. சரிங்க, இப்போ அரிக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம்.